Namaste friends. Today we are in spoken Hindi topic day 7 ல இருக்கோம். Already day 7 ல மேரா, மேரே, மேரி டாபிக் பார்த்தோம். இது அதுல உள்ள செகண்ட் பார்ட். இதுல உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் வழியா நாம இன்னும் நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நீங்க டே 1 அண்ட் டே 2ல உள்ள ஸ்வர், வியஞ்சன், வாரக்கடி இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வித்தின் 2 டேஸ்க்குள்ள இது எல்லாமே நம்ம ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ், பேசேஜ் ஈஸியா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு நாம நம்முடைய கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மேரா, தும்ஹாரா, ஹமாரா, ஆப்கா. மேரா என்னுடைய, தும்ஹாரா உன்னுடைய. மா மாத்ரா ஹாஃப் லெட்டர்ல இருந்துச்சுன்னா இம்முன்னு ரீட் பண்ணணும். தும்ஹாரா. ஹமாரா நம்முடைய, ஆப்கா உங்களுடைய, தங்களுடைய. மேரா என்னுடைய, தும்ஹாரா உன்னுடைய, ஹமாரா நம்முடைய, ஆப்கா உங்களுடைய, தங்களுடைய. இஸ்கா இதனுடைய, இவனுடைய ரெண்டுக்குமே இஸ்கா தான். உஸ்கா அவனுடைய, ஆறு அதனுடைய இது ரெண்டுக்குமே உஸ்கா. கிஸ்கா யாருடைய, எதனுடைய எல்லாத்துக்குமே கிஸ்கா தான். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். இனிமே உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். மேரா நாம் ராம் ஹை. என்னுடைய பெயர் ராம். ஓகே, அப்போ ஹை இஸ், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஹை. மேரா நாம் ராம் ஹை. என்னுடைய, மேரா என்னுடைய, நாம் பெயர் ராம் ஹை ராமன். தும்ஹாரா நாம் கியா ஹை. தும்ஹாரா உன்னுடைய, நாம் பெயர் கியா ஹை என்ன. மேரா நாம் தினேஷ் ஹை. மேரா என்னுடைய, நாம் தினேஷ் ஹை. யஹ் மேரா குத்தா ஹை. ரெண்டு லெட்டர் ஒரே பிளேஸ்ல வரும்போது ஒரு லெட்டர் ஹாஃப் மாத்ராவா இருக்கும். ஓகே, அப்போ கு இத்து தா குத்தா. யஹ் இது, மேரா என்னுடைய, குத்தா டாக். இஸ்கா நாம் டாமி ஹை. இஸ்கா இதனுடைய, நாம் பெயர் டாமி ஹை டாமி. ஓகே, இதனுடைய குத்தான்னு சொல்லிட்டோம். அப்ப இதோட பேருன்னு சொல்லணும் இல்லையா, அப்ப இதனுடையங்கிறதுக்கு இஸ்கா. இஸ்கானா டாமி ஹை. இஸ்கா ரங்கு கோரா ஹை. இதனுடைய கலர் கோல்டன் கலர். கோரா கோல்டன் கலர். இஸ்கா இதனுடைய, ரங்கு கலர், கோரா ஹை கோல்டன் கலர். வகு கிஸ்கா குத்தா ஹை. வகு அது, கிஸ்கா யாருடைய, குத்தா வகு அது. வகுனா அதுன்னு மீன் தரும். அவன் அப்படின்ற மாதிரி ஒரு சில சென்டென்ஸ்ல மீன் ஆகும். இப்போ சென்டென்ஸ் வச்சு அதுவா அவனா அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல குத்தா இருக்கிறதுனால வகு அப்படின்ற வேர்டு அவன் வராது, அது அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகே, வகு கிஸ்கா குத்தா ஹை. அது யாருடைய குத்தா. வகு உஸ்கா குத்தா ஹை. வகு அது அவனுடைய, உஸ்கானா அவனுடைய, குத்தா ஹை அது அவனுடைய டாக். உஸ்கா ரங்கு காலா ஹை. இந்த இடத்துல உஸ்கா அப்படிங்கிறது அவனுடைய டாக்னு சொல்லிட்டோம். அப்போ அதனுடைய கலர் என்னன்னு கேட்கும்போது இந்த இடத்துல உஸ்கா அப்படிங்கிறது அதனுடைய அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி உஸ்கா சேஞ்ச் ஆகும். அவனுடையவா இல்ல அதனுடையவான்னு சேஞ்ச் ஆகும். உஸ்கா ரங்கு காலா ஹை. அதனுடைய கலர் காலா, பிளாக். ஓகே, உஸ்கா ரங்கு காலா ஹை. அதனுடைய கலர் பிளாக். எக் மக்கான் கிஸ்கா ஹை. இந்த மக்கான் யாருடையது. மக்கான்னா பில்டிங். எக் மக்கான் இந்த மக்கான் பில்டிங், கிஸ்கா ஹை யாருடையது. இந்த பில்டிங் யாருடையது. எக் மக்கான் சர்க்கார் கா ஹை. இந்த மக்கான் இந்த கட்டிடம் சர்க்கார் கா ஹை. ஓகே, அரசாங்கத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும்போது சர்க்கார் கா ஹை, அரசாங்கத்தின் உடையது அப்படின்ற பொசசிவ் கொடுக்கணும் இல்லையா, அப்போ சர்க்கார் கா ஹை. எக் மக்கான் சர்க்கார் கா ஹை, அரசாங்கத்தின் உடையது, அப்போ கா யூஸ் பண்றோம். எக் சர்க்கார் கா தஃப்தர் ஹை. இது அரசாங்கத்தின் உடைய
தஃப்தர் அலுவலகம். இது சர்க்கார் கா அரசாங்கத்தின் உடைய தஃப்தர்கை அலுவலகமாக இருக்கிறது. ஓகே, சர்க்கார் கா தஃப்தர்கை, இது அரசாங்கத்தின் உடைய அலுவலகம். डाकघर है. यह डाकघर है. डाकघर ना पोस्ट ऑफिस. दिस इज पोस्ट ऑफिस. அப்போ இது डाकघर है, போஸ்ட் ஆபீஸ், தபால் நிலையம். इसमें, இதுல, இஸ்னா இது, மேம்னா இதில், இதில் கோன் யாரு காம் வேலை கர்த்தே ஹே செய்கிறார்கள். ஓகே, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஃபைனலா ப்ளூரலா மீன் பண்ணணும், அதுக்காக கர்த்தே ஹே. इसमें कौन काम करते हैं. இந்த கர்த்தே ஹே அப்படிங்கிறது ஒன்னு ரெஸ்பான்ஸை மீன் பண்ணும், இல்ல ப்ளூரலை மீன் பண்ணும். इसमें कई लोग काम करते हैं. इसमें இதில் कई लोग பல பீப்புள் பல பேர் வேலை செய்கிறார்கள். அப்போ காம் வேலை, கர்த்தே ஹே செய்கிறார்கள். இந்த இடத்துல கை லோக் நிறைய பேர் இருக்கனால ஃபைனலா கர்த்தே ஹேன்னு ப்ளூரலை மீன் பண்ணியிருக்கோம். ஓகே, इसमें कई लोग काम करते हैं. இதுல பல பேர் ஒர்க் பண்றாங்க. मेरे पिताजी भी, my father also working here அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆல்சோ தான் இந்த பி. மேரே பிதாஜி பி, என்னுடைய பிதாஜியும் என்னுடைய ஃபாதரும், இஸ்மேம் இதில் காம் கர்த்தே ஹே வேலை செய்கிறார். இந்த இடத்துல கர்த்தே ஹே அப்படிங்கிறது நம்முடைய பிதாஜி, லவ்லி பிதாஜிக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் இந்த இடத்துல கர்த்தே ஹே. இந்த ஹே வந்து ஒன்று ப்ளூரலா இருக்கும், இல்லை ரெஸ்பான்ஸா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸை ஃபார்ம் பண்ணுது இந்த ஹே. ஓகே, மேரே பிதாஜி பி இஸ்மேம் காம் கர்த்தே ஹே, என்னுடைய தந்தையாரும் இதில் வேலை செய்கிறார், டாக்குகர்ல வேலை செய்யறாங்க. ஓகே, எகு ஹமாரா தேஸ் ஹை. இது ஹமாரா தேஸ் ஹை, நம்முடைய தேசம். ஹமாரா நம்முடைய, தேஸ் ஹை தேசம். திஸ் இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈஸ் தான் இந்த ஹை. திஸ் இஸ் அவர் கண்ட்ரி. எகு ஹமாரா நம்முடைய தேசம். மேரா தேஸ் ஹை, இது என்னுடைய தேசம், என்னுடைய கண்ட்ரி. தும்ஹாரா தேஸ் ஹை, இது உன்னுடைய தேசம். ஆப்கா தேஸ் ஹை, இது உங்களுடைய தங்களுடைய தேசம். ஹமாரா தேஸ் ஹை, இது நம்முடைய தேசம். பாரத் ஹமாரா தேஸ் ஹை, பாரதம் நம்முடைய தேசம், பாரதம் நம்முடைய தேசம். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். மேரா, தும்ஹாரா, ஆப்கா, ஹமாரா, இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு புரியும். மேரா என்னுடைய, தும்ஹாரா உன்னுடைய, ஆப்கா உங்களுடைய, தங்களுடைய, அந்த மாதிரி மீன் ஆகும். ஹமாரா நம்முடைய. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். बैलगाड़ी है. This is bullock cart. Bullock cart. बैलगाड़ीனா bullock cart. बैलगाड़ी है. இது बैलगाड़ी, bullock cart. ராம்நாத் கி காடி है. இது யாருடைய காடி, யாருடைய வண்டி. இது ராம்நாத் கி, ராம்நாத்தின் உடைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளேஸ் தான் இது, பொசசிவ் தான் கி. கி எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கீனுடைய முன்னாடி வேர்டு மேலா ஃபெமினைனான்னு பார்க்கணும். அப்ப காடி அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, அதனால ராம்நாத்துக்கு பொசசிவா கீ கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க டே 7ல உள்ள கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். எங்க கீ ஃபார்ம் பண்ணணும், எங்க கே ஃபார்ம் பண்ணணும், எங்க கா ஃபார்ம் பண்ணணும் பொசசிவா அப்படிங்கிறது இன்னும் ஈஸியா புரியும். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ராம்நாத்துக்கு காடிகை, இது ராம்நாத்தின் உடைய காடி. காடி கஹா சே ஆத்தி ஹை, காடி எங்கிருந்து, ஆத்தி ஹை வருகிறது. கஹானா எங்கே, சேனா இருந்து, எங்கிருந்து வருகிறது.
காடி கஹாசே ஆத்தி ஹை. இந்த இடத்துல ஏன் ஆத்தின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா காடி அப்படிங்கிறது ஃபெமினைன் வேர்டு, அதனால ஆத்தி ஹைன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, காடி கஹாசே ஆத்தி ஹை, வண்டி எங்கிருந்து வருகிறது. எக் பாஜார் சே ஆத்தி ஹை, இது பாஜார்ல இருந்து. ஓகே, கடை தெருவில் இருந்து ஆத்தி ஹை வருகிறது. பாஜார் சே, பாஜார்னா கடை தெருவு, சேனா கடை தெருவில் இருந்து ஆத்தி ஹை வருகிறது. ओके, यह बाजार से आती है. इसमें रामनाथ क्या लाता है. इसमें இதுல இந்த காடியில அதான் इसमें இதில் ராமநாத் ராமநாத் क्या लाता है என்ன கொண்டு வராங்க. கேஷுவலா தான் பேசுறாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இந்த இடத்துல ஹேன்னு கொடுக்கல. அப்போ என்ன கொண்டு கேஷுவலா கேக்குறாங்க, ராமநாத் என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி. எகு சாவல் லாத்தா ஹை, வகு சாவல் லாத்தா ஹை, அவங்க கிரெயின்ஸ் கொண்டு வராங்க. சாவல் அரிசி, லாத்தா ஹை எடுத்துட்டு வராங்க, எடுத்துக்கொண்டு வருகிறார். ஓகே, எகு சாவல் லாத்தா ஹை, அரிசி எடுத்துக்கொண்டு வருகிறார். வகு கேஹூம்பி லாத்தா ஹை, கோதுமையும் எடுத்துட்டு வராங்க. ஓகே, வகு கேஹூம்பி, கேஹூம்பினா கோதுமையும், லாத்தாகை கொண்டு வருகிறார். ஓகே, லாத்தாகைனா கொண்டு வருகிறார், எடுத்து வருகிறார். ஓகே, ஒன் செகண்ட் பார்க்கலாம். எக் ராம்நாத் கி காடி ஹை, இது ராம்நாத்தினுடைய காடி. காடி கஹா சே ஆத்தி ஹை, காடி எங்கிருந்து வருகிறது. எக் பாஜார் சே ஆத்தி ஹை, இது கடை தெருவில் இருந்து வருகிறது. इसमें ராம்நாத் क्या लाता है, இதுல ராம்நாத் என்னெல்லாம் கொண்டு வராங்க இந்த காடியில. எக் சாவல் லாத்தா ஹை, அதுல சாவல் கொண்டு வராங்க. வஹ் கேஹூம் பி லாத்தா ஹை, அவங்க கேஹூம் கோதுமையும் எடுத்துட்டு வராங்க. கோகுல் घर से आता है, கோகுல் घर से आता है, கோகுல் வீட்டில் இருந்து, घर से வீட்டில் இருந்து, आता है வருகிறான். கோகுல் எங்கிருந்து வருகிறான் அப்படிங்கும்போது கோகுல் घर से வீட்டில் இருந்து, आता है வருகிறான். உஸ்கா ஸ்கூல் தூர் ஹை, அவனுடைய பள்ளி தூர் ஹை, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது ரொம்ப தூரமா இருக்கு, தூர் ஹை. உஸ்கா ஸ்கூல், அவனுடைய பள்ளி, ஸ்கூல்னா ஸ்கூல் பள்ளி, தூர் ஹை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, தூரமா இருக்கு, தூர் ஹை. வகு घर से பைதல் ஆத்தா ஹை, வகு அவன், घर से வீட்டில் இருந்து, பைதல் நடந்தே வராங்க. ஓகே, வகு घर से பைதல் ஆத்தா ஹை, நடந்தே அந்த கிட்டு வராங்க அப்படிங்கும்போது அவன், வகு அவன், घर से வீட்டிலிருந்து, பைதல் நடந்து, ஆத்தா ஹை வருகிறான். வகு घर से கானா லாத்தா ஹை, வகு அவன், घर से வீட்டிலிருந்து, கானா உணவு, உணவு, லாத்தா ஹை எடுத்துக்கொண்டு வருகிறான். घर से கானா லாத்தா ஹை. உஸ்கா ஸ்கூல் தூர் ஹை, அவனுடைய பள்ளி ரொம்ப தூரமா இருக்கு. வகு घर से பைதல் ஆத்தா ஹை, அவன் வீட்டிலிருந்து பைதல் நடந்தே வரான். வகு घर से கானா லாத்தா ஹை, அவன் வீட்டிலிருந்து ஃபுட்டு எடுத்துட்டு வரான். ஓகே, குமார் சங்கர் சே சோட்டா ஹை, குமார் சங்கர் சே, சங்கரை விட, சோட்டா ஹை யங்கர், யாரு குமார், குமார் சங்கரை விட யங்கர். ஓகே, குமார் சங்கர் சே சோட்டா ஹை, சங்கரை விட யங்கர். சங்கர் குமார் சே படா ஹை, சங்கர் குமாரை விட எல்டர். சங்கர் குமார் சே படா ஹை, சங்கர் குமாரை விட, குமார் சேனா குமாரை விட, படா ஹை எல்டர். ஓகே, ரெண்டு பேரும் சிபிலிங்ஸ். குமார் சங்கர் சே சோட்டா ஹை, குமார் சங்கரை விட யங்கர், பட் சங்கர் குமார் சே படா ஹை, சங்கர் குமாரை விட எல்டர். ஓகே, படானா எல்டர், சோட்டானா யங்கர். அருண் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, அருண் நீ கிஸ்ஸே எதால், லிக்தே ஹோ எழுதுகிறாய், நீ எதை வச்சு எழுதுறப்பா அப்படின்னு கேட்போல. அப்போ அருண் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, அருண் நீ எதால எழுதுற. ஓகே, கிஸ்ஸேனா எதால், எதனால், லிக்தே ஹோ எழுதுகிறாய். ஓகே, எப்ப நம்ம தும்னு ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அருண் தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, அருண் நீ எதால் எழுதுற.
மைம் நான் பென்சில் சே பென்சிலால் லிக்தாகும் எழுதுகிறேன். ஏங்க லிக்தான்னு வருதுன்னா இங்க யார் இருக்காங்க? அருண் இருக்காங்க. அப்போ அவங்க மேல் தானே. அப்போ லிக்தாகும் அவங்க ஆன்சர் பண்றாங்க. ஒரு மேல் ஆன்சர் பண்றாங்கன்னா லிக்தா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஃபெமினின் சொல்றாங்கன்னா லிக்தின்னு ஆன்சர் பண்ணணும். மெயின் பென்சில் சே லிக்தாகும். மைம்னு எப்போ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலா ஹூன்னு கம்ப்ளீட் ஆகணும். தும்முன்னு எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனலா ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். ரிப்பீட்டடா நோட்டீஸ் பண்ணுங்க, ஈஸியா புரியும். தும் பென்சில் சே மத் லிகோ. தும் நீ பென்சில் சே பென்சிலால் மத் லிகோ நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ பென்சிலால் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தும் பென்சில் சே பென்சிலால் மத் லிகோ எழுதாதே. தும் கலம் சே லிகோ நீ பேனாவால் எழுது. தும் நீ கலம் சே பேனாவால் லிகோ எழுது. ஆஜ் சே தும் கலம் சே ஹி லிகோ. ஆஜ் சே இன்றையிலிருந்து. ஓகே, ஃப்ரம் டுடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஆஜ் சே தும் நீ கலம் சே ஹி பேனாவால் தான். ஹீனா தான், அதுல தான். ஓகே, அப்போ கலம் சே ஹி பேனாவால் தான் லிகோ எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆஜ் சே தும் கலம் சே ஹி லிகோ இன்னையிலிருந்து நீ பேனால தான் எழுதணும். ஓகே, சுபாஷ் கா கர் டாக் கர் கே பாஸ் ஹை. சுபாஷ் கா கர் சுபாஷின் உடைய கர் வீடு. யாருடைய வீடு? சுபாஷின் உடைய. அப்ப பொசசிவ் கொடுக்கணும் இல்லையா அவருக்கு. அப்போ முன்னாடி உள்ள வேர்டு என்னங்கிறத பார்க்கணும். கர் அப்படிங்கிறது மேல் வேர்டு. அப்போ மேல் வேர்டை வச்சு நம்ம சுபாஷுக்கு கா பொசசிவா கொடுக்கிறோம். சுபாஷின் உடைய வீடு கர். டாக் கர் கே பாஸ் ஹை. டாக் கர் கே பாஸ். போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அருகில் இருக்கிறது. கே பாஸ்னா அருகில். எதுக்கு அருகில்? போஸ்ட் ஆபீஸ். டாக் கர் கே பாஸ் ஹை. கே பாஸ்னா அருகில், அந்த இடத்துல, அருகில் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஓகே, சுபாஷுகா சுபாஷின் உடைய கர் வீடு. டாக் கர் போஸ்ட் ஆபீஸுக்கு. கே பாஸுக்கு அருகில் இருக்கிறது. சுபாஷினுடைய வீடு போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கும்போது சுபாஷுக்கா கர் டாக் கர் கே பாஸ் ஹை. சுபாஷுக்கா கர் டாக் கர் கே பாஸ் ஹை. அதுவே நம்ம இந்த டாக் கரை எடுத்துட்டு சுபாஷுக்கா கர் ஸ்கூல் கே பாஸ் ஹை, சுபாஷுக்கா கர் மைதான் கே பாஸ் ஹை, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் சென்டென்ஸ். மைதான் கஹா ஹை. மைதான் கஹா ஹை. மைதானம் எங்கே இருக்கிறது? பிளே கிரவுண்ட். எங்கே இருக்கிறது மைதானம்னா பிளே கிரவுண்ட், கிரவுண்ட். ஓகே, மைதான் கஹா ஹை எங்கே இருக்கிறது? மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை. மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை. மைதானம் ஸ்கூல் பள்ளிக்கு கே பாஸ் அருகில். கே பாஸ்னா அருகில், இடத்தில், பக்கத்தில், இது எல்லாமே கே பாஸ் தான். மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை. மைதானம் பள்ளிக்கு அருகில் இருக்கிறது. क्या சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை? क्या சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை? இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கா மாத்ரா ஹாஃப் லெட்டர்ல இருந்துச்சுன்னா கியா. எப்பவுமே கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்டிங்ல கொஸ்டின் டேக் அப்ளை பண்ணணும். சுரேஷ் கிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கியா. கியா சுரேஷ் கே பாஸ் சுரேஷிடம் கலம் ஹை பேனா இருக்குதா? சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை அப்படின்னு கேட்கும்போது ஸ்டார்டிங்ல கியா சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை அந்த மாதிரி கேட்கணும். கியா சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை, அவங்கிட்ட பேனா இருக்கா? இப்போ ஆன்சர் பண்றோம். ஹா உஸ்கே பாஸ் கலம் ஹை. ஹா ஆமா. உஸ்கே அவனிடம். உஸ்கேனா அதனிடம், அவனிடம் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ இந்த இடத்துல உஸ்கே பாஸ் அவனிடம் கலம் ஹை பேனா இருக்கிறது. உஸ்கே பாஸ் அவன் இடத்தில். ஓகே, அவன் கிட்ட அப்படிங்கும் போது உஸ்கே பாஸ் அவன் இடத்தில் கலம் ஹை பேனா இருக்கிறது. क्या மகேஷ் கே பாஸ் கிதாப் ஹை? क्या இந்த இடத்துலயும் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். மகேஷ் கிட்ட புக் இருக்கா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது ஸ்டார்டிங்ல क्या அப்ளை பண்ணணும். क्या மகேஷ் கே பாஸ் மகேஷ் கிட்ட, மகேஷ் இடத்தில், கிதாப் ஹை புக் இருக்கா? மகேஷ் புக் வச்சிருக்கானா? மகேஷ் கிட்ட புக் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, மகேஷ் கிட்ட அப்படின்னு சொல்றது கே பாஸ். क्या மகேஷ் கே பாஸ் கிதாப் ஹை? மகேஷ் கிட்ட புக் இருக்கா? ஓகே,
क्या मगेश के पास किताब है? मगेश के पास அருகில் கிதாப் இருக்கா புக் இருக்கா? ஓகே ஒன் செகண்ட் பார்க்கலாம். क्या मगेश के पास किताब है? मगेश கிட்ட புக் இருக்கா? நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ண போறோம். नहीं இல்ல. उसके पास किताब नहीं है. அவனிடத்தில் உஸ்கேனா அவன் கே பாஸ்னா அவனிடத்தில் அவன் கிட்ட கிதாப் புக்கு நஹி ஹே அவனிடத்தில் புத்தகம் இல்லை அப்படிங்கும்போது அவன்கிட்ட புக் இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது நஹி உஸ்கே பாஸ் கிதாப் நஹி ஹே நஹி உஸ்கே பாஸ் கிதாப் நஹி ஹே ஒன் செகண்ட் பார்க்கலாம். மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹே மைதானம் பள்ளிக்கு அருகில் இருக்கிறது. क्या சுரேஷ் கே பாஸ் கலம் ஹே சுரேஷ் கிட்ட பென் இருக்கா? ஆன்சர் பண்றோம். हाँ उसके पास कलम है ஆமா அவன்கிட்ட பென் இருக்கு. क्या மகேஷ் के पास किताब है மகேஷ் கிட்ட புக் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது नहीं उसके पास किताब नहीं है அவன்கிட்ட புக் இல்ல. उसके पास அவனிடத்தில் கிதாப் नहीं है புக் இல்ல. ஓகே இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.